விவசாயத்துக்கு அடுத்துதான் தொழில் இருக்க முடியும். விவசாயத்தை பற்றி கவலைப்படாமல் விவசாயத்தை அழித்து தொழிற்சாலைகளை பெருக்கினால் ஒட்டுமொத்த மக்களுக்கும் அந்த முதலாளிய நிறுவனங்களுக்கும் ஆபத்து. 30 மணி நேரம் 40 மணி நேரம் விடாம மழை பெய்ததை பார்த்து கொண்டு அவங்க வீட்டுல இடுப்புக்கு மேல தண்ணி நிக்கிறத பார்த்து வெளியேறிய அந்த அம்மா இது அழிவு காலம் என்றார். இந்த வெள்ளத்தை வைத்துக் கொண்டு பாரதிய ஜனதா கட்சி தன் கட்சியை வளர்த்து கொள்ள ஆள் அனுப்புகிறது. அங்கங்க ஆள் அனுப்புகிறது. ஒரு இணை அமைச்சர் வருகிறார், முதல் நாள் ராஜ்நாத் சிங் வருகிறார், மறுநாள் இணை அமைச்சர் ஒருவர் வருகிறார். வந்து எல்லாம் பார்த்து விட்டு அதை பற்றிய செய்தியாளர் சந்திப்பு நடத்துறார். எங்க? சென்னையில் பாஜக தலைமை அலுவலகத்தில் இந்த கமலாலயம் என்கிற அலுவலகத்தை போய் நடத்துகிறார். வெள்ளத்தை பார்த்து விட்டு அதற்கான துயர்முனைப்பு பணிகள் என்ன, அதற்காக என்ன செய்ய போகிறோம் என்பதை பாஜக தலைமை அலுவலகத்திலே போய் இருந்து ஒரு இணையமைச்சர் பேட்டி கொடுக்கிறார். என்றால் என்ன அர்த்தம்? பருவந்தவறிய மழை மட்டுமல்ல, இது இயற்கைக்கு இடையிலேயே மோதல் உண்டாகும். இப்படி தொழிற்சாலைகளை வைத்து வேளாண்மையை அழிப்பது, உழவர்கள் வாழ்வை அழிப்பது என்பதால் இதை நாம் வரவேற்பதா? நம்முடைய பிள்ளைகளுக்கு இதில் வேலை கிடைக்கிறதா? அப்படியே வந்தாலும் இந்திக்காரர்களுக்கு தான் வேலை, தமிழர்களுக்கு இல்லை. கடந்த 2024 டிசம்பர் 17-18 நாட்களில் உண்மையிலேயே வரலாறு காணாத பெரும் மழையும் பெரும் வெள்ளமும் ஏற்பட்டு தாமிரபரணி ஆறு உடைந்து, குளங்கள் எல்லாம் உடைந்து, ஊர்கள் அழிந்தன, வீடுகள் இடிந்தன, வணிக நிறுவனங்கள் எல்லாம் முற்றிலுமாக பொருள்களை இழந்து, கட்டடங்களை இழந்து தவிக்கின்றன. இந்த நிலையில் நிவாரணப் பணிகள் குறித்து என்ன செய்ய வேண்டும் என்பதற்காக தமிழக உழவர் முன்னணி சார்பில், உழவர்கள் சார்பில் தூத்துக்குடி மாவட்டம் குரும்பூரில் இன்றைக்கு இந்த கோரிக்கை ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. முதல் செய்தி, இந்த பக்கத்தில் உள்ள கடம்பாக்குளம் 18 கிராமங்களுக்கு பாசன நீர் தரக்கூடிய பெரும் கடம்பாக்குளம். அந்த கடம்பாக்குளத்தில் உடைப்பு ஏற்பட்டுத்தான் பேரழிவு ஏற்பட்டது. 34 கோடி ரூபாய் செலவில் உபரி நீரை, வெள்ள நீரை வெளியேற்றுவதற்கு மதகுகள் கட்டி, கால்வாய் வெட்டி, பாலம் கட்டி எல்லாம் செய்தார்கள். ஆனால் அந்த மதகுகளை திறக்க முடியவில்லை, அது மதகு மேலே ஏறவில்லை, திறக்க முடியவில்லை என்று சொல்கிறார்கள். ஆகஸ்ட் மாதம் பணி முடிந்தது. டிசம்பர் மாதம் வரை அந்த பணிகளை அதில் குறையை செப்பனிட முடியவில்லை, சரி செய்யவில்லை என்றால் இது அதிகாரிகளும் அரசாங்கமும் செய்த தவறினால்தான் இந்த பேரழிவு ஏற்பட்டிருக்கிறது. இந்த பகுதியிலே 2 தம்பிகள் இறந்திருக்கிறார்கள். செய்தியாளர் ஒருவர், தந்தி டிவியில் செய்தியாளர் ஒருவர் இறந்திருக்கிறார். இப்படி 35-40 பேர் இந்த பகுதியில், இந்த வெள்ளத்தில் பல பகுதியில் இறந்திருக்கிறார்கள். இதற்கெல்லாம் இந்த மாதிரியான கவனக்குறைவு, கடமை தவறியது, ஊழல் நடவடிக்கைகள் ஒரு காரணம். யார் ஊழலோ அது மேல் நடவடிக்கை எடுக்கணும் தமிழ்நாடு அரசு. அது முதல் கோரிக்கையாக வைக்கிறோம். இரண்டாவதாக, விளைநிலங்களுக்கு வாழை, நெல் சாகுபடி இதெல்லாம் அழிந்ததற்கு ஏக்கருக்கு 40,000 ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும். மணல் மேடுன்னா வயல்களில் அடிச்சிருக்க மணல்னாக்கா சாதாரண மணல் இல்லை, 4 அடி 5 அடி உயரம் கூட இருக்குது, சில இடங்களில் 3 அடி 4 அடி உயரம் இருக்குது. அந்த மணலில் அந்த மண்ணை எல்லாம் விவசாயிகளால் அப்புறப்படுத்த முடியாது. வாய்ப்பில் நீங்கள் என்ன தொகை கொடுத்தாலும் சரி, வேளாண் பொறியியல் துறை மூலமாகத்தான் அந்த மண்ணை அப்புறப்படுத்தணும். அதுபோல் பள்ளம் ஏற்பட்டிருக்கு, 5 அடி 6 அடி பள்ளம் சில வயல்களில் ஏற்பட்டிருக்கு. அதெல்லாம் விவசாயிகளால் சரி பண்ணவே முடியாது. வேளாண் பொறியியல் துறை இறக்கிவிட்டு போர்க்கால வேகத்தில் அவற்றையெல்லாம் சரி பண்ண வேண்டும். சரி செய்து பழையபடி விளைநிலங்களாக மாற்றி கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் வைத்திருக்கிறோம். அதுபோல் வீடுகள் இழந்தவர்களுக்கு வீடுகள் கட்டிக்கொள்வதற்கு வட்டியில்லா கடன்கள் வழங்க வேண்டும். வணிகர்களுக்கு அவர்களுடைய இழப்புக்கு ஏற்ப உதவித்தொகையும் கொடுக்க வேண்டும். வங்கிகள் வட்டியில்லா கடன் கொடுப்பதற்கும் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று இது போன்ற பல கோரிக்கைகளை வைத்து இன்றைக்கு இங்கே குரும்பூரிலே இந்த ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. இதில் அரசியல் ஒன்றுமில்லை. நாங்கள் எங்களுடைய முழக்கங்களிலே போட்டிருக்கிறோம். இந்திய அரசு, டெல்லி அரசு இதில் அரசியல் பண்ணுகிறது. அரசியல் பண்ணி நம்ம மக்களை பலியிடுகிறார்கள். இதை பேரிடர் இல்லை என்றே நிர்மலா சீதாராமன் அம்மையார் சொல்லுகிறார். இதை விட பேரிடர் தமிழ்நாடு ஒட்டுமொத்தமாக அழிய வேண்டும் என்று விரும்புகிறார்களா? இந்திய அரசிடம் நாம் கேட்பது, நாம் கொடுத்த வரி பணத்தில் ஒரு பகுதி தான். எல்லா வரையும் அவர் வசூலித்துக் கொள்கிறார்கள்.
விற்பனை வரி வெள்ளைக்காரன் ஆட்சியிலிருந்து மாநில அரசு வசூலித்தது, அதை பிடுங்கி கொண்டு ஜிஎஸ்டி என்று கொண்டு வந்திருக்கிறீர்கள். அது மாதிரி நாங்கள் கொடுத்த வரிப்பணத்திலேருந்து தான் கேட்குறோம். ஒரு 7 மாதத்துக்கு முன்னாடி ஒரு வல்லுநர் குழு, பொருளாதார வல்லுநர் குழு, நமக்கு அப்பாற்பட்ட அரசியல் அப்பாற்பட்ட குழு, தமிழ்நாடு ஒரு ரூபாய் இந்திய அரசுக்கு வரியாக கொடுத்தா வெறும் 29 காசு தான் அவங்க திட்டத்தின் மூலம் பணமாக வருகிறது. ஆனால் உத்தரப்பிரதேசம் ஒரு ரூபாய் உத்தரப்பிரதேசத்துக்கு கொடுத்தாங்க, ஒரு வரி அவங்க கொடுத்தாங்கன்னா உத்தரப்பிரதேசத்துக்கு 2 ரூபாய் 73 காசு திரும்ப போகுது என்று இப்போ எல்லா மாநிலத்திலும் போட்டிருக்காங்க. இப்படிப்பட்ட நிலையில் தமிழ்நாட்டினுடைய பேரழிவை பேரிடராக கருதி இந்திய அரசு நிதியுதவி வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையும் வலுவாக இந்த ஆர்ப்பாட்டத்தில் வைத்திருக்கிறோம். ஒவ்வொரு ஆண்டும் மழையின் போது கடலுக்கு வீணாக தண்ணீர் செல்கிறது. சென்னையில் போய் மழை வந்துச்சு, தண்ணி வீணாக போனது. இங்கேயும் தென் மாவட்டங்களில் இந்த மாதிரி வீணாக போயிட்டு இருக்கு. மற்ற மாநிலங்கள் வந்து நம்ம தண்ணிக்கு வந்து ஒவ்வொரு ஆண்டும் சண்டை போட்டுட்டு இருக்கோம். இது தமிழ்நாடு அரசு வந்து என்ன நடவடிக்கை எடுக்கணும்? அதாவதுங்க, வடிகால் வசதிகளை ஒழுங்கு பண்ணணும். எப்பொழுதும் கவனமாக, மழை காலத்தில் 24 மணி நேரம் கவனமாக இருக்கணும். எங்கே பலவீனமாக இருக்குது, எங்கே உடைப்பு ஏற்படும் பார்த்து அதை உடனே செப்பனிடணும். அது இல்லை. செம்பரம்பாக்கத்தில் 2015ஆம் ஆண்டு ஏற்பட்ட பேரழிவுக்கு பிறகு மற்ற பகுதியில் இதை கவனில்லை. இந்த தடவை செம்பரம்பாக்கத்தில் வெள்ளம் வரல, காரணம் கவனிச்சாங்க. ஆனால் அந்த பேரழிவுக்கு பிறகாவது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் கவனித்திருக்க வேண்டும். அப்படி கவனிக்கவில்லை. அது மாதிரி கவனித்து மராமத்து பணிகள் நடந்தால் நல்லா நடக்கும். மராமத்து பணிகள் நீங்கள் தயவு செய்து இப்போ பாருங்கள், கட்சி சார்பட்டு செஞ்சீங்க, ஒப்பந்தம் விடுறாங்க. ஒப்பந்தம் 100 ரூபா ஒரு ஒப்பந்த பணி செய்யணும்னா 40 ரூபா லஞ்சமாக கொடுக்க வேண்டியிருக்கு. ஆட்சியில் இருக்கவங்களுக்கு கான்ட்ராக்ட் எடுக்கிறது, அதுக்கப்புறம் 20%. ஆட்சியில் உள்ளவங்களுக்கு மாவட்டம், விட்டம், தலைமை என்று சொல்லி 40 விழுக்காடு லஞ்சமாக போயிடுது, வெட்டுத்தொகை போகுது. அதுக்கு பிறகு 20% கான்ட்ராக்டர் ஒப்பந்தக்காரர் எடுத்துக்கிறாரு. மிச்சம் இருக்கிறது 40% அந்த 40% என்ன வேலை பார்க்க முடியும்? அந்த 40% ஓட்ட ஓடலாம் வேலை பார்த்தாருன்னா மேலே இருக்கிற அதிகாரியை, மந்திரியை அவரை கண்டிக்க முடியுமா? வெட்டுத்தொகை வாங்கின பிறகு ஒப்பந்தக்காரர் பண்ண தப்ப கூட கண்டிக்க முடியாது. இந்த மாதிரி ஊழலால் தாங்க பாதி கேடு வருது. இந்த மாதிரி ஊழலால் தான் பாதி கேடு வருகிறது. இதையெல்லாம் வந்து அவங்ககிட்ட கோரிக்கை வச்சு அவங்க திருந்த மாட்டாங்க. மக்கள் எழுச்சியின் மூலம், மக்களுடைய விழிப்புணர்ச்சியின் மூலம் இந்த ஊழலை எதிர்த்து போராடுறாங்க, நம்மளை ஆதரிக்க மாட்டாங்க என்ற எச்சரிக்கை வந்ததான் எந்த கட்சி ஆட்சியாக இருந்தாலும் அதுக்கு வந்து கட்டுப்படுமே தவிர இல்லை என்றால் இது தொடர்ந்து கொண்டு தான் இருக்கும். இதைத்தான் நம்ம மக்கள் விழிப்புணர்ச்சி பெற வேண்டும். நன்றி. நன்றி. வெள்ள தேர்தெடுப்பு பணிகளில் கோரிக்கைகளை முன்வைத்து குறும்பூரில் நடைபெறும் கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமையேற்றிருக்கும் தமிழக உழவர் முன்னணியின் தமிழ்நாடு துணைத் தலைவர் அவர்களே, துணைத் தலைவர், தலைமைச் செயற்குழு உறுப்பினர், தமிழ் தேசிய பேர் இயக்கம் தோழர் மு. தமிழ்மணி அவர்களே, இங்கே ஏற்கனவே கண்டன உரையும் கோரிக்கை உரையும் ஆற்றி இருக்கக்கூடிய உழவர் முன்னணியின் தலைவர்களில் ஒருவரான உழவர் பாசறையைச் சேர்ந்த தம்பி ராம்குமார் அவர்களே, மகளிராயத்தினுடைய தமிழ்நாடு தலைவர் மதுரை அம்மா அருணா அவர்களே, இங்கே முழக்கம் எழுப்பிய தஞ்சை மாவட்ட பூதூர் ஒன்றிய தமிழ் தேசிய பேர் இயக்க செயலாளர் தோழர் தென்னவன் அவர்களே, இங்கே எதிரே இந்த நிகழ்ச்சிகளை பதிவு செய்து கொண்டிருக்கும் தமிழ் தேசிய பேர் இயக்கத்தின் மதுரை மாநகர் செயற்குழு உறுப்பினர் தோழர் மலையரசன் அவர்களே, இந்த பகுதிகளிலே கலந்து கொண்டிருக்கும் விவசாயிகளே, புளியங்குடியிலிருந்து ஒரு தனி வேன் எடுத்துக்கொண்டு வந்து நம்முடைய மகளிராயத்தின் அந்த பகுதி தலைவர் புரட்சி அம்மா அவர்களுடைய தலைமையிலே வந்திருக்கும் அருமை மகளிர் தோழர்களே, செவிமடுத்துக் கொண்டிருக்கும் பெரியவர்களே, நண்பர்களே, தோழர்களே, கருத்துக்கள் எல்லாம் பேசியிருக்கிறோம். முதல் விஷயம், அளவுக்கு மீறி தொழில் பெருக்கம், இண்டஸ்ட்ரீஸ் பெருகினால் இயற்கை பாதிக்கப்பட்டு இயற்கை ஒன்றோடு ஒன்று மோதி விபத்துக்களை உண்டாக்கும். அந்த விபத்து தான் சென்னை பெருவெள்ளமும் இங்கே தென் மாவட்டங்களின் பெருவெள்ளமும். பருவந்தவறிய மழை மட்டுமல்ல, இது இயற்கைக்கு இடையிலேயே மோதுதல் உண்டாகிறது. ஒரு அம்மா சொன்னாங்க, நாங்கள் பார்க்க டிசம்பர் 23, 24 வந்த போது வயசான அம்மா 70 அகவைக்கு மேலே இருக்கும். ஐயா, இது பெருவெள்ளம் இல்லையா, பெருவெள்ளம் இல்லை, அழிவு காலம் என்று அந்த அம்மா சொன்னாங்க. 30 மணி நேரம் 40 மணி நேரம் விடாமல் மழை பெய்ததை பார்த்து கொண்டு அவங்க வீட்டில் இடுப்புக்கு மேலே தண்ணி நிற்கிறத பார்த்து வெளியேறிய அந்த அம்மா
இது அழிவு காலம் என்றார்கள். இதற்கெல்லாம் கண்ணா புண்ணா என்று தொழில்மயமானால் இப்படிதான் நடக்கும். 2 நாள் உலக முதலாளிகளை எல்லாம் கூப்பிடக்கூடிய மாநாட்டை சென்னையிலே நம்முடைய தமிழ்நாடு அரசு நடத்தியிருக்கிறது. தூத்துக்குடிக்கு புதுசாக தொழிற்சாலைகள் வருகின்றன, பல ஆலைகள் வருகின்றன. இவையெல்லாம் அதிகம் வர வர இயற்கை பேரழிவு அதிகமாக உண்டாகும். நம்மால் எந்த அரசா இருந்தாலும் நிவாரணம் செய்ய முடியாதபடிக்கு, முந்தெடுப்பு செய்ய முடியாதபடிக்கு அழிவுகள் வருங்காலத்தில் வரும். ஒரு கட்டுக்குள் தான் தொழிற்சாலை இருக்க வேண்டும். ரசாயன தொழிற்சாலை, எந்த தொழிற்சாலை தான் இருக்க வேண்டும். இந்த கடம்பா குளத்துக்கே தாரங்கதாரா ஆரவநேரியில் உள்ள தாரங்கதாரா ரசாயன தொழிற்சாலைக்கு சிறப்பாக தண்ணீர் கொண்டு போகத்தான் 4 ஷட்டர் 4 மதகு கொண்ட வடிகால் கட்டியிருக்கிறார்கள். வெள்ளத்தில் இருந்து மக்களை பாதுகாக்க, ஏரியை பாதுகாக்க அல்ல, தண்ணீரை அதன் வழியாக கொண்டு போக போகலாம். வடிகால் அல்ல அது. தண்ணீர் குறைவாக இருக்கும் பொழுது குழா போட்டு தாரங்கதாரா குழா போட்டு அல்ல, வாய்க்கால் வழியாகவே தனியா போகுது. அதுக்கு தான் அந்த வடிகால் என்பது அந்த பகுதியை வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். இப்படி தொழிற்சாலைகளை வைத்து வேளாண்மையை அழிப்பது, உழவர்கள் வாழ்வை அழிப்பது என்பதால் இதை நாம் வரவேற்பதா? நம்முடைய பிள்ளைகளுக்கு இதில் வேலை கிடைக்கிறதா? அப்படியே வந்தாலும் இந்திக்காரர்களுக்கு தான் வேலை, தமிழர்களுக்கு இல்லை. இந்த நிலை தொடர்ந்தா இன்னும் கொஞ்ச நாள்ல இன்னொரு இந்தி மாநிலமாக தமிழ்நாடு மாறிவிடும். தமிழர் தாயகமாக இது நீடிக்காது. அப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலை என்பது போய்கொண்டிருக்கிறது. அதே போல இங்கே வைத்த கோரிக்கைகள் எல்லாம் தமிழ்நாடு அரசு செவிமடுக்க வேண்டும். ஏதோ நம்மை குற்றஞ்சொல்கிறார்கள் என்று கருதக்கூடாது. குற்றஞ்சொல்லி திருத்தக்கூடியவர்கள் இல்லை என்றால் அந்த அரசு அழிந்து போகும் என்று திருவள்ளுவர் பெருந்தகை கூறியிருக்கிறார். இடிப்பாறை இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பார் இல்லாலும் கெடும், பகைவனே இல்லாமல் தானே கெட்டு போகுமா அந்த அரசு. புத்தி சொல்றவங்க, நல்லது சொல்றவங்க, திருத்தம் சொல்றவங்க பேச்சை கேட்காம இதேச்சாதிகாரமாக ஒரு மன்னன், ஒரு அரசு நடந்து கொண்டால் பகைவன் வந்து படையெடுத்து அழிக்க வேண்டியதில்லை, தானே அந்த அரசு அழிந்து போகும் என்று 2000 ஆண்டுகளுக்கு முன்பு நம்முடைய பேராசான் திருவள்ளுவர் பெருந்தகை சொல்லியிருக்கிறார். இதையெல்லாம் ஆட்சியாளர்கள் சிந்தித்து பார்த்து இந்த நிவாரண நடவடிக்கைகளையும், தமிழ்நாட்டில் முதன்மையான வேலை விவசாயம். விவசாயத்துக்கு அடுத்துதான் தொழில் இருக்க முடியும். விவசாயத்தை பற்றி கவலைப்படாமல் விவசாயத்தை அழித்து தொழிற்சாலைகளை பெருக்கினால் ஒட்டுமொத்த மக்களுக்கும், அந்த முதலாளிய நிறுவனங்களுக்கும் ஆபத்து. இந்த தொழிற்சாலைகள் மாதிரி கடம்பாக்குளம் உடைச்சி போகுதுன்னா தொழிற்சாலை மட்டும் பாதுகாக்க முடியாது. அந்த வகையில் பாடம் பெற்று இந்த வேலைகளை செய்ய வேண்டும். இங்கே கோரிக்கைகள் எல்லாம் வைத்திருக்கிறோம். இந்த கோரிக்கைகளை தமிழ்நாடு அரசு செய்ய வேண்டும். அதற்கு நிதி வேண்டும். நிதி வேண்டும் என்றால் நிதி வேண்டும், போராடி எல்லா மக்களையும் கூப்பிடுங்க, எல்லா கட்சியும் கூப்பிடுங்க. இந்திய அரசுக்கு கோரிக்கை வைத்து ஒரு நாள் கொண்டாடுங்க. அண்ணா அவர்கள் முதலமைச்சராக இருக்கும் பொழுது 67 வந்த பொழுது மாநில அரசுடைய கோரிக்கைகளை ஏற்கவில்லை. அதற்காக அண்ணா எழுச்சி நாள் என்று ஒரு நாளை அறிவித்து தமிழ்நாடு முழுக்க ஆர்ப்பாட்டங்கள், ஊர்வலங்கள், பொதுக்கூட்டங்கள் நடத்த ஏற்பாடு செய்தார். கட்சி வேறுபாடு இல்லாம எழுச்சி நாள் என்று. இப்பொழுது உங்களுக்கு நிதி கேட்டீர்கள், தரவில்லை என்றால் எல்லா கட்சியும் கூப்பிடுங்க. வர்றவங்க வரட்டும், வராதவங்க அம்பலமாகட்டும். கட்சி சார்பற்று அரசியலற்று ஒரு நாள் அறிவித்து இந்த வெள்ள நிவாரணம் சென்னை தென்பகுதி மாவட்டங்கள் இவருக்கு கொடுக்கறது எத்தனை ரூபாய், எத்தனை ஆயிரம் கோடி வேணுங்கிறீங்க, 21,000 கோடி 30,000 கோடி வேணுங்கிறீங்க. இதையெல்லாம் சொல்லி ஒரு எழுச்சி நாள், உரிமை கோரிக்கை நாள் என்று வைத்து ஊர்வலங்களும் பேரணிகளும் ஆர்ப்பாட்டங்களும் ஒட்டுமொத்த தமிழ்நாடு குமரிமுனையில் இருந்து கும்மிடிப்பூண்டி வரை நடக்கும்படியாக தமிழ்நாடு அரசு முன்னெடுங்க. சும்மா நீங்க 2 பேரும் வாக்குவாதம் இருந்தா போதுமா? ஒட்டுமொத்த மக்களுக்கும் அந்த நிவாரண தொகையை பெறுவதற்கு டெல்லியில் இருந்து பெறுவதற்கான ஏற்பாட்டை, மக்கள் ஜனநாயக வழியிலே கோரிக்கை எடுப்பதற்கான வாய்ப்பை ஆட்சி என்பது, அரசியலே இருக்கின்ற கட்சி என்பது முன்னெடுக்க வேண்டும். அதே போல இந்த வெள்ளத்தை வைத்துக் கொண்டு பாரதிய ஜனதா கட்சி தன் கட்சியை வளர்த்துக் கொள்ள ஆள் அனுப்புகிறது, அங்கங்கே ஆள் அனுப்புகிறது. ஒரு இணை அமைச்சர் வருகிறார், முதல் நாள் ராஜ்நாத் சிங் வருகிறார், மறுநாள் இணை அமைச்சர் ஒருவர் வருகிறார். வந்து எல்லாம் பார்த்து விட்டு அதை பற்றிய செய்தியாளர் சந்திப்பு நடத்துறார். எங்க? சென்னையில் பாஜக தலைமை அலுவலகத்தில்
அந்த கமலாலயம் என்கிற அலுவலகத்திலே போய் நடத்துகிறார். வெள்ளத்தை பார்த்துவிட்டு அதற்கான துயர்வுழைப்பு பணிகள் என்ன, அதற்காக என்ன செய்ய போகிறோம் என்பதை பாஜக தலைமை அலுவலகத்திலே போய் இருந்து ஒரு இணையமைச்சர் பேட்டி கொடுக்கிறார் என்றால் என்ன அர்த்தம்? அந்த மாதிரியான சூழ்ச்சிகளும் சூதுகளும் எவ்வளவு நமக்கு தான் பேரிழப்பு, அவர்களுக்கெல்லாம் கொண்டாட்டமா இருக்கிறது. இதுல எப்படி மக்களை இழுத்துக்கலாம், இதுல எப்படி நடிக்கலாம் என்ற கொண்டாட்டமாக இருக்கிறது. இதையெல்லாம் மனதில் வைத்துக் கொண்டு இன்றைக்கு நாம் வீதிக்கு வர வேண்டும். இவர்களுக்கு கோரிக்கை வைத்துக் கொண்டிருந்தால் போதாது. நம்மால் முடிய எந்த கட்சியா இருந்தாலும் வாங்க, பொதுவான கோரிக்கைகள் மக்களுக்கு வைப்போம். வீதிக்கு நாம் போராடும் பொழுது அது விளைவுகளை உண்டாக்கும், நிவாரணங்களை நமக்கு கொண்டு வரும். நம்பிக்கையோடு இருங்கள். இங்கே அருணா அவர்கள் பேசும்போது சொன்னார்கள், 2 தடவை வந்தோம் நாங்க. டிசம்பர் 23, 24 நாட்களில் 2 பகுதிகளிலே 2 நாள் இங்கே தங்கி, அப்பொழுது முடிந்த அளவுக்கு நிவாரணங்கள் பொருள்களை கொடுத்தோம். அரிசி, பருப்பு, இந்த மாதிரி மசாலா இதை கொடுத்தோம். அதன் பிறகு நம்முடைய அருணா அவர்களுடைய முயற்சியிலே மதுரை பகுதியிலே பெரிய அளவுக்கு திரட்டி 2 லட்சம் ரூபாய் அளவுக்கு அவர்கள் திரட்டினார்கள். 2 லட்சம் ரூபாய் அளவுக்கு திரட்டி பெரும் ஒவ்வொருவருக்கும் கிட்டத்தட்ட 1000 ரூபாய் கிடைக்கக்கூடிய வகையில பொருள், பாய், போர்வை, அது இது என்று எல்லாரும் கொடுத்தார்கள். அங்கே இதெல்லாம் விநியோகிப்பதற்கு நம்முடைய தோழர்கள், நம்முடைய தமிழ்மணி அவர்கள் தலைமையிலே இங்கே உள்ள நம்ம உச்சிராஜா, சிவா, மற்ற நம்முடைய தோழர்கள், ராமச்சந்திரன், பல தோழர்கள் எல்லாரும் இணைந்து வீடு வீடாக போய் கொடுத்தார்கள். 2 முறை கொடுத்தார்கள். இதை நம்மையோட அதிகமாக கொடுத்த பெருமக்கள் எல்லாம் இருக்கிறார்கள். எனவே நாங்கள் முழக்கம் போடும் போது கூட மக்கள் இருக்கிறார்கள், நம் பக்கம் இருக்கிறார்கள், உதவுவார்கள். தமிழர்களே, உழவர்களே, வணிகர்களே, அச்சப்படாதீர்கள் என்ற நம்பிக்கை ஊட்டி அதில் உயிரிழந்தவர்களுக்கு வீர வணக்கமும் செலுத்தினோம். அப்படிப்பட்ட நம்பிக்கையோடு செயல்படுங்கள். அடுத்தடுத்து சந்திப்போம். நம்முடைய நீதிக்குரிய நியாயமான கோரிக்கைகளை வெல்வோம் என்று கூறி இந்த ஆர்ப்பாட்டத்தை சிறப்பாக நடத்திய நம்முடைய தமிழ் தேசிய பேரியக்கத்திற்கும், இங்கே உழவர் பாசறை தோழர்களுக்கும், நம்முடைய எல்லை பெருமாள் ஐயா கல்லை பெருமாள் அவர்கள், அதுபோல அங்கிருந்து வந்திருக்கிற ஐயா ராஜரத்னம் மற்றும் முக்கியமான விவசாய பிரதிநிதிகள், மற்ற கிராமங்களிலிருந்து வந்திருக்க மக்கள், புளியங்குடியிலிருந்து இருக்கக்கூடிய நம்முடைய தோழர்கள், செவிமடுத்துக் கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் நான் தமிழ் தேசிய பேர் இயக்கத்தின் சார்பில் பாராட்டுக்களை, நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தமிழர்களுக்கு உரிய பொதுவான ஒரு வலையொலி என்ற ஏற்பிசையோடு இதை விரும்பக்கூடிய வகையில், ஏற்கக்கூடிய வகையில் சப்ஸ்கிரைப் செய்து இணையுங்கள்.